ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை அஸ்தல் ஃபுட் சேனல். இன்றைக்கி வந்து ஒயிட் ரவை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு வாளியை வச்சுக்கோங்க. எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு கடுகு போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கிட்டே இருக்கணும். வெங்காயம் வந்து நம்ம அதிகமாக போடுறதுனால நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த ஒயிட் ரவை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் வந்து நம்ம சாப்பிட்டு போகிறதுக்கு வந்து ஈஸியாக பண்ணலாம் நம்ம வீட்லேயே. இது வந்து ஜென்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு சமையல். லேடிஸ் குக் பண்ணுறத விட ஜென்ஸ் வந்து நிறைய பேர் சிரமப்படுவாங்க. அவங்களுக்கு தான் இந்த டிப்ஸு. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா போட்டு செஞ்சால் தான் இந்த ஒயிட் ரவை வந்து நல்லாயிருக்கும். அதே போல் எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கிறோம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா வதங்கணுங்க. நல்லா வதங்கினா தான் அதோட அந்த பக்குவம் வரும். தக்காளியை நான் வந்து ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். உங்களுக்கு தக்காளி வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைன்னா வேண்டான்னா நீங்கள் அப்படியே நீங்கள் இது பண்ணிக்கலாம். தக்காளி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த புளிப்பு தன்மை இருக்கனால கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு தேவையான அளவுக்கு உப்பு நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த இந்த இடத்துல வந்து நீங்கள் உப்பு வந்து சேர்த்துக்கிறனால அந்த வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். சரிங்களா? உப்பு போட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். அப்படி லைட்டாக கொத்தி விட்டுக்கோங்க. காலையில் வந்து நம்ம இந்த ஒயிட் ரவை, கோதுமை ரவை, இட்லி, தோசை இந்த மாதிரி சாப்பிட்லாம். பாருங்கள், ஒயிட் ரவை இது தான். இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த ஒயிட் ரவை நம்ம சேர்க்கணும். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணுங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் உப்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த உப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது நீங்கள் வந்து தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த தண்ணி வந்து கொதிக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு நீங்கள் இந்த இடத்துல உப்பு பார்த்துட்டு உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து கொத்தமல்லி தழை வந்து லைட்டாக மேலே தூவி விட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும். கொத்தமல்லி இலை நல்லா தூவி விட்டுட்டு இப்போ நீங்கள் வந்து இந்த தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் தான் வந்து நம்ம அந்த ரவை வந்து சேர்த்துக்கணும். இந்த ரவை நீங்கள் சேர்க்கும் பொழுது என்ன பண்ணணுன்னா கிளறி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த ரவை நீங்கள் சேர்க்கும்போது கிளறி விட்டுட்டே இருந்தீங்கனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த கட்டியே இல்லாமல் இருக்குங்க. ஒரே லெவலில் வரும். கட்டியே ஆகாது. உள்ள ரவை வேகாமல் ஆயிரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் அந்த ஒயிட் ரவை தண்ணியில் போடும்போது கரண்டியில் வந்து கலக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்படி கலக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா தான் உள்ள கட்டி விழுகாமல் இருக்கும். ஓகேங்களா? காலையில் ஒரு 10 நிமிஷத்தில் வந்து பண்ணுற ஒரு ரெசிபி தான் இது. இந்த ஒயிட் ரவை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. சில பேருக்கு வந்து இந்த ஒயிட் ரவை பிடிக்காது. சில பேர் வந்து நல்லா சாப்பிடும். இந்த ஒயிட் ரவைக்கு வந்து தேங்காய் சட்னி வந்து காம்பினேஷன் ஜம்முன்னு இருக்கும். நீங்கள் வந்து தேங்காய் சட்னி இதுக்கு செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கார சட்னி இதுக்கு நல்லாயிருக்கும். நெய் விட்டுறதுனால நெய்யும் நீங்கள் விட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்படி கிளறிட்டே இருக்க அது வந்து அந்த பக்குவத்துக்கு வந்துடும். நம்ம வந்து தண்ணி தான் வந்து கரெக்டாக வைக்கணுங்க. நீங்கள் எந்த டிஷ் நீங்கள் செஞ்சாலும் இந்த மாதிரி இந்த தண்ணி அளவு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அரை கிலோவுக்கு இத்தனை கிளாஸ் தண்ணி அப்படின்றத வந்து நீங்கள் கணக்கு பண்ணி நீங்கள் விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரே பக்குவமாக வந்துடும். பாருங்கள், ரெடி ஆகிருச்சு. இந்த ஒயிட் ரவை வந்து இப்படி தான் இருக்கும். நெய் லைட்டாக நீங்கள் விட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். 10 நிமிஷத்தில் வந்து நீங்கள் இது ரெடி பண்ணிடலாம். இந்த ஒயிட் ரவை நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மிக்க நன்றி. வணக்கம்.